ஃபஸ்ட்டு வந்து குடும்பத்தில் ஒரு மனது இருக்கணும். அவர் சொல்கிறாரு, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பம் ஏற்றமாக இருக்கிறது, அங்கே நான் ஆசீர்வாத ஜீவனை கட்டளையிடுவேன். அவர் என்ன சொல்கிறாரு, ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவதற்கு முன்னால் நீ உன் குடும்பத்தில் உன் புருஷன் வந்தாதி உன் பிள்ளையே நீ ஒரு மனமாக வாழ்கிறீங்களா, அன்பாக வாழ்கிறீங்களா, சமானமாக வாழ்கிறீங்களா, அதை நீ அதை செய்யி, அதுக்கப்புறம் ஆசீர்வதிக்கிறேன். நீ அதை கடைபிடிக்காமல் ஆசீர்வாதம் ஜெபம் தொழுகை உபவாசம் ஒன்றும் நடக்காது. நீ இப்போ 40 நாள் உபவாசம் போடு, கதை நடக்காது. சில ஒரு காரியத்துக்கு 40 நாள் உபவாசம் இருப்பாங்க, ஆனால் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு மனது இருக்காது, பேச மாட்டாங்க. நீ கட்டி பிடிச்சி உருண்டு மண்ணை தலையில் அள்ளி போட்டு உருண்டாலும் சரி கதை நடக்காது. அவர் சொல்கிறாரு, நீ ஒருமித்து குடும்பத்தில் வாசம் பண்ணு. புடிச்ச புஞ்சாதி பிள்ளைய வாழ்கிறீங்களா, நீங்கள் என்ன செய்ய, ஒரு மனமாக இருங்க, சமாதானமாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து கேள்வின்ட்டு, அதுக்கப்புறம் துதி, அதுக்கப்புறம் ஆராதி, அதுக்கப்புறம் விண்ணப்பத்தை வை, நான் உனக்கு தர்றேன். நீ ஒரு மனது இல்லாமல் உள்ளத்தில் ஒரு வெறுப்பை வச்சுக்கிட்டு, உள்ளத்தில் கசப்பை வச்சுக்கிட்டு, நான் 3 நாள் பாஸ்டிங் இருக்கிறேன், 4 நாள் பாஸ்டிங் இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ ஜெபிச்சாலும் கதை நடக்கவே நடக்காது. நீ எங்கே போய் ஜெபிச்சாலும் சரி, எந்த ஊருக்கு போய் ஜெபிச்சாலும் சரி, 4 நாள் நடக்கிற கூட்டம், 3 நாள் நடக்கிற கூட்டம், எங்கே போய் ஜெபிச்சாலும் உனக்கு பதில் கிடைக்காது. மற்றவங்களுக்கு கிடைக்கும், ஆனால் உனக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், நீ ஒரு மனது இல்லாமல் போய் கேட்கும்போது கதை நடக்காது. நீங்கள் நிறைய பேர் ஜெபிக்கிற வைக்கிறேன்றாங்க. வந்து நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தில், நம்ம மனைவி மத்தியில், புருஷன் மத்தியில், பிள்ளை மத்தியில் நம்ம சமாதானம் இருக்கிறோமா, அன்பாக இருக்கிறோமா, இரக்கமாக இருக்கிறோமா, தயவாக இருக்கிறோமா, ஒரு மனமாக வாழ்கிறோமா, விட்டு கொடுத்து வாழ்கிறோமா, தாழ்மையாக வாழ்கிறோமா, குடும்பத்துக்குண்டான பொறுப்போடு இருக்கிறோமா, குடும்பத்துக்குண்டான தேவைகளை சந்திக்கிறோமா, நான் உண்டு வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு போகிற ஆளாக இல்லாமல் எல்லா காரியத்திலையும் நீங்கள் ஒரு மனமாக இருக்கிறீங்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் துதிங்க, அதுக்கப்புறம் ஆராதிங்க, அதுக்கப்புறம் ஜெபிங்க, அதுக்கப்புறம் அவர் தருவார். கர்த்தருக்கு ஃபஸ்ட்டு ஒரு மனது. ஒரு காரியத்தை குறித்து 2 பேர் ஒருமனப்பட்டால் அந்த காரியம் என்ன செய்யும், நடக்கும். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெபத்துக்கு முன்னால், துதிக்கு முன்னால், ஆராதனைக்கு முன்னால் உங்கள் மனதிலே ஒரு மனது இருக்கிறதா, உங்கள் மனதிலே தாழ்மை இருக்கிறதா, உங்கள் மனதில் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கிறதா, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் வாழ்கிற இடத்துல, வாசம் பண்ணுற இடத்துல எல்லாவற்றிலும் பார்த்துக்கொள்ளுங்க. மனது ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள்.